Good morning students. Today 5th standard science subject lesson 2 already நம்ம பார்த்தோம் matters and materials. So next என்ன பார்க்க போறோம் அப்படினா grains. Grains என்னது தானியங்கள். Grain is a small hard dry seed. எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் அளவு வந்து ஆனா என்ன கடினமா இருக்கும் நல்லா காஞ்சு போன விதைகள் தான் என்னது grain தானியங்கள் அப்படினு சொல்றோம். Each grain is protected by a husk. Husk அப்படினா என்னன்னா தமிழ்ல உமின்னு சொல்லுவோம். அதாவது அதோட அந்த தானியம் இருக்கு இல்லையா அதுக்கு மேல அந்த சீட் கவர்ஸ் அதாவது இந்த தானியங்களுக்கு மேல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதோட தோல் இருக்கும். அதான் ஹஸ்க். அந்த ஹஸ்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சீடை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கும். என்க்ளோசஸ் த சீடு கவர் பண்ணி இருக்கும். அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹஸ்க் வந்து ரிமூவ் ஆயிரும். Two main types of commercial grains crops are cereals and legumes. So cereals அப்படின்னா தானிய வகைகள் தான். legumes அப்படின்னா பருப்பு வகைகளை தான் சொல்றது. Wheat, maize, rice, beans, beef, barley and millets are some of the whole grains. So இது எல்லாமே வந்து grains கேட்டகரியில வரதான். Wheat, maize, rice, beans, beef, barley and millets are some of the whole grains. First நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா wheat. wheatனா என்னது கோதுமை. This is the most important crop cultivated in the world. வேர்ல்ட்லயே அதிக அளவுக்கு கல்டிவேட் பண்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா wheat. wheatன்றது வந்து the whole wheat is important because it is rich in fiber. நார் சத்து வந்து வீட்ல வந்து என்ன இருக்கு அதிகமா இருக்கு. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் வீட்ல வந்து அதிகமா இருக்கனால தான் நம்ம வந்து ஃபுட்ல வந்து கோதுமை அப்படின்றது எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. வீட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பிரெட், கேக்ஸ், பாஸ்தா, வீட் ஜெர்ம்ஸ் அண்ட் கிராக்டு வீட். ஸோ வந்து வீட்லயே வந்து ஒன்லி வந்து சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி மேக் பண்ணாம அதுலயே நிறைய ஐட்டம்ஸ் வந்து பண்ணலாம். பிரெட், கேக்ஸ், பாஸ்தா, வீட் ஜெர்ம்ஸ் அண்ட் கிராக்டு வீட்ஸ். அதாவது கோதுமையை உடைச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க சாதம், உப்புமா அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ இதுதான் வந்து வீட். வீட்ன்றது என்ன சொன்னேன் அப்படின்னு பாருங்க. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இன் த வேர்ல்ட். ஹோல் வீட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் ரிச் இன் ஃபைபர், vitamins and minerals. Wheat products are bread, cakes, pasta, wheat germ and cracked wheat. Next, maize, cholam. In many tropical and subtropical countries, tropical and subtropical countries வந்து அதிகமா கல்டிவேட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா maize. மெக்சிகோ அண்ட் அமெரிக்கா இதுதான் என்னது டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் கண்ட்ரீஸ். மைஸ் இஸ் த மெயின் ஃபுட் தட் த பீப்புள் ஈட். ஸோ அந்த கண்ட்ரீஸ்ல இருக்க பீப்புளுக்கு மெயின் ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கார்ன். மைஸ் இஸ் ஆல்சோ மேட் இட் இன்டு ஆயில் ஃபார் குக்கிங். ஸோ மைஸ்ல வந்து என்ன ஆகுது ஆயில் குக்கிங்க்கு வந்து ஆயில் எடுக்கிறாங்க. yellow or colored corn may promote eyes health. நம்மளோட கண்ணுக்கு வந்து எது இருக்கு அப்படின்னா yellow or colored corn வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஐ ஹெல்த் வந்து நல்லா பார்த்துக்கிறோம். இட் இஸ் ஆல்சோ ரிச் சோர்சஸ் ஆஃப் மெனி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இதுலேயும் விட்டமின்ஸ் நிறையா இருக்கு, தென் மினரல்ஸும் இருக்கு. கார்ன் சிரப் இஸ் யூஸ்டு அஸ் த ஸ்வீட்டனர் இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் இன் மெனி ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கும் சுகர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா சுகருக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கார்ன் சிரப். அதுவும் என்ன இருக்கும் ஸ்வீட்டனர், சுகருக்கு ஈக்குவலான ஸ்வீட் கொடுக்கும். மைஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஸ்வீட் கார்ன், பிரேக்ஃபாஸ்ட் சிரியல், டார்டிலா சிப்ஸ், டெக்கோ அண்ட் மைஸ் ஆயில். தீஸ் ஆர் த மைஸ் ப்ராடக்ட்ஸ். So maize in many tropical and subtropical countries, Mexico and America, maize is the main food that people eat. அந்த மக்கள் வந்து அதிகமா மெயின் ஃபுட்டா எடுத்துக்கிறது. இப்போ எப்படி நம்ம மெயின் ஃபுட் ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி அந்த கண்ட்ரியில இருக்க பீப்புள்ஸ்க்கு மெயின் ஃபுட் எதுனா மைஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கார்ன். மைஸ் இஸ் ஆல்சோ மேட் into oil for cooking. Yellow or colored corn may promote eye health. It is also rich sources of many vitamins and minerals.
Corn syrup is used as a sweetener instead of sugar in many products. Maize products are sweet corn, breakfast cereal, tortilla chips and choco and maize oil. So, இப்போ wheat maize குள்ள difference புரிஞ்சா next rice. So, rice அப்படின்றது நம்மளோட ஏசியா கான்டினென்ட்ல அதிகமாக கல்டிவேட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். தென் வந்து நம்ம வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து எது தான் எடுத்துக்குவோம் அப்படின்னா ரைஸ் தான். இப்போ நம்மளோட ஏசியா கான்டினென்ட்ல பார்த்தீங்கன்னா ரைஸை வச்சு தான் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். இட்லி, தோசை, தென் வந்து இடியாப்பம், இந்த மாதிரி ரைஸை வச்சு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பாருங்க, rice is a type of grass. அது வந்து ஒரு type of grass தான். It is produced worldwide after sugarcane and maize. So அதிக அளவுக்கு எது கிடைக்கும் அப்படின்னா ரைஸ், அதுக்கப்புறம் தான் sugarcane and maize. Large part of the world human populations, especially people in Asia, have this as their main food. So நம்மளோட main food எது? ரைஸ் தானப்பா. 90% of the world rice products is in Asia. So 90% of rice product எங்க கிடைக்குது உலகத்திலே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஏசியா கான்டினென்ட்ல தான் கிடைக்குது. Which rice contain few essential nutrients. So essential nutrients வந்து எதுல இருக்கு? ரைஸ்ல இருக்கு. Brown rice is a whole grains that contain the fibrous bran. Brown rice is usually considered much healthier than white rice. White rice விட ரொம்ப ஹெல்த்தியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா brown rice. Rice இட்லி, இடியாப்பம் and rice alwa, plantain rice are the food items made from rice. ஸோ அரிசி மூலமாக நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட ஏரியாவில் நம்ம அதிகமாக சாப்பிட்றது எதுனா ரைஸ் தான் சாப்பிடுவோம். ரைஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அது என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிராஸ். Next one, millets. Millets அப்படினா திணைகள். Millets என்னது? திணைகள். Millets are group of small seeded grasses. இது வந்து grass types ஆன plant தான். இதோட seed பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். Small seeded grasses. They are widely grown around the world as cereal crops. Millets are a group of small seeded grass. They are widely grown around the world as cereal crops for fodder and human food. So fodder அப்படினா என்னன்னா கவு இதுக்குலாம் வந்து தானியம், அதாவது தீவனமா வந்து ஃபோட்டர்னா தீவனமா வந்து இது வந்து யூஸ் ஆகுது. தென் வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து ஃபுட்டாகவும் இருக்கு. தென் வந்து இந்த மில்லட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இட் இஸ் ரிச் இன் ஃபைபர்ஸ். இது அதிக அளவுக்கு என்ன இருக்கு? ஃபைபர், நார் சத்து இருக்கு. சம் ஆஃப் த மில்லட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் சொர்க்கம். சொர்க்கம் அப்படின்னா என்னன்னா சோளம். தென் ஃபாக்ஸ்டெயில் மில்லட். ஃபாக்ஸ்டெயில் மில்லட் அப்படின்னா என்னன்னா கேழ்வரகு, சாரி திணை. ஃபாக்ஸ்டெயில் மில்லட்னா என்னது? திணை. ஃபிங்கர் மில்லட் அப்படின்னா என்னது? கேழ்வரகு. ரியல் மில்லட் அப்படின்னா கம்பு. பான்யார்ட் மில்லட், பான்யார்ட் மில்லட் வந்து குதிரைவாலி. கொடு மில்லட் கம்பு. கொடு மில்லட் வரகு. அண்ட் லிட்டில் மில்லட் சாமை. திரும்ப சொல்றேன், சோக்கம் சோளம், ஃபாக்ஸ்டெயில் மில்லட் திணை, ஃபிங்கர் மில்லட் கேழ்வரகு, ரியல் மில்லட் கம்பு, பான்யார்ட் மில்லட் குதிரைவாலி, கொடு மில்லட் வரகு, லிட்டில் மில்லட் சாமை.
Millets are a group of small seeded grasses. They are widely grown around the world as real crops for fodder and human food. It helps in the weight loss. It is rich in fiber. Some of the millet products are sorghum, solam, foxtail millet, tinai, finger millet, kelvaragu, real millets, kambu, barnyard millets, kudirewali, kodu millet, varagu, little millet, samai. So, இப்போ கிரைன்ஸ் பற்றி புரிஞ்சுச்சா? இதான் தானிய வகைகள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட், வீட்டு உபயோக பொருட்கள் பத்தி பார்க்க போறோம். ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ். These are the products that we use in our house. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னன்னு, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற எல்லா திங்ஸுமே என்னன்னு பொருட்கள். இந்த பொருட்கள் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் யூஸ் பண்றோம். The goods that are found in a house permanently are called the household goods. எந்த பொருள் வந்து நம்ம வீட்டில் பெர்மனண்டா நிரந்தரமா இருக்கோ அதுதான் என்னன்னு வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். Household goods are furniture, kitchenware, cloths, towels, beddings, boots and electronic goods. ஸோ இதெல்லாமே நம்ம வீட்டில் பெர்மனண்டா இருக்க திங்ஸஸ் தான். ஸோ இந்த மாதிரி பெர்மனண்டா இருக்க திங்ஸஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ்ன்னு சொல்றோம். தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் that we use in our house. The goods that are found in a house permanently are called household goods. Household goods are furniture, kitchenware, cloths, towel, bedding, boots and electronic goods. So இங்க some pictures கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா olden daysல யூஸ் பண்ண household goods, radio, wall clock, stove and another one radios. Next, household goods used in modern days. So இப்போ நம்ம என்ன பண்றோம், மைக்ரோ ஓவன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இந்த மாதிரி நிறைய மாடர்ன் திங்ஸஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங். சிங்கிங் அப்படின்னா மூழ்குதல், ஃப்ளோட்டிங் தான் மிதக்கிறது. You could have seen some object float in water while others sink. சில பொருட்கள் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில மிதக்கிறத நம்ம பார்த்திருப்போம். சில பொருட்கள் என்ன நீ பார்த்திருப்ப அப்படின்னா மூழ்கிறத பார்த்திருப்போம். எதனால அது வந்து திங்ஸஸ் வந்து நம்ம வாட்டர்ல போடும்போது ஃப்ளோ ஆகுது இல்லைன்னா சிங்க் ஆகுது அப்படின்ற பார்த்துலாமா? Whether an object floats or sinks is determined its density. அதோட அடர்த்தியை பொறுத்து தான் என்ன இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட இது வந்து தண்ணியில வந்து மூழ்கிறதும் மிதக்கிறதும். When an object is immersed in a liquid, the liquid exerts an upward force on the object. It is known as upthrust. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நீரோட அடர்த்தியில வந்து தண்ணி வந்து என்னன்னா மேல் நோக்கும் விசை வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா டென்சிட்டி கம்மியா இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிதக்கும், டென்சிட்டி அதிகமா இருக்கிறது தண்ணியில மூழ்கிரும். அப்படி இருக்கதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அப்ட்ரஸ்ட். What happen if you put a coin and an empty water bottle in water? தண்ணிக்குள்ள ஒரே டைமிங்ல நம்ம காயினையும் வாட்டர் பாட்டில், எம்டி வாட்டர் பாட்டிலையும் போடுறோம். அப்ப என்னப்பா நடக்கும்? காயின் வந்து என்ன ஆயிடும், தண்ணியில வந்து மூழ்கிரும். ஆனா வாட்டர் பாட்டில் வந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஏன் அந்த மாதிரி ஃப்ளோ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
வாட்டர் பாட்டிலையும் காயினையும் கம்பேர் பண்ணோம்னா காயினோட வெயிட் வந்து அதிகமா இருக்கும், ஆனா வாட்டர் பாட்டில் வந்து வெயிட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன ஆகுது, காயின் வந்து சிங்ஸ் மூழ்கிறது, ஆனா வந்து பாட்டில் வந்து என்ன ஆகுறதுல மூழ்கிறது கிடையாது. பட் இட் இஸ் லெஸ் ஆன் த எம்டி வாட்டர் பாட்டில் அண்ட் சோ இட்ஸ் ஃப்ளோட். புரிஞ்சுச்சா? ஏ வந்து தண்ணியில வந்து அது வந்து மிதக்குதுன்றது. வாட்டருக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா அப்வர்ட் ஃபோர்ஸ், அதாவது மேல் மிதக்கும் விசை வந்து மேல் நோக்கும் விசை வந்து அதிகமா இருக்கனாலதான் வெயிட் கம்மியா இருக்க திங்ஸஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில வந்து மிதக்கும். தென் நீ வீட்டுல வந்து ஒரு 4-5 திங்ஸஸ் எடுத்துக்கோ. இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்பிள், சிஸ்டர், சில்வர் ஃபோர்க், மார்பிள்ஸ், பிளாஸ்டிக் பால். இப்ப உங்களுக்கு சிஸ்டர் கிடைக்கும், சில்வர் ஃபோர்க்கு கிடைக்கும், மார்பிள்ஸ் கிடைக்காது, பிளாஸ்டிக் பால் இதெல்லாம் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இது பண்ற, அது வந்து ஃப்ளோட் ஆகுதா இல்ல சிங்க் ஆகுதான்னு பாரு. ஆப்பிள் என்ன ஆகும், ஆப்பிள் வந்து அதுல வந்து ஃப்ளோட் தான் ஆகும். நெக்ஸ்ட் சிஸ்டர் வந்து வெயிட் அதிகமா இருக்கனால உள்ள வந்து என்ன ஆயிடும், சிங்க் ஆயிரும். சில்வர் ஃபோர்க் வந்து வெயிட் இருக்கனால சிங்க் ஆயிடும். மார்பிள்ஸும் அதே மாதிரி சிங்க் ஆயிரும். பிளாஸ்டிக் பால்ன்றது ஃப்ளோட், மிதக்கும். சம் ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. Do you know a fish can control the upthrust on its body? அதோட பாடியில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்றதுனாலதான் ஃபிஷ்னால ஈஸியா என்ன பண்ண முடியுது, ஃப்ளோட் மிதக்க முடியுது. தண்ணியில மேல வந்து என்ன பண்ண முடியுது, மிதக்க முடியுது. இல்லைன்னா ஃபிஷ் என்ன ஆயிடும், தண்ணியில மூழ்கிரும். A fish can control the upthrust on its body so it can float and go beneath the surface of the water. Next, solubility of solid in water. Some substance completely dissolved in water. சில பொருள் வந்து தண்ணியில என்ன ஆயிரும், ஃபுல்லா வந்து கரைஞ்சிரும். சில பொருள் வந்து என்ன ஆகாது, தண்ணியில வந்து கரையாது. பாருங்க, some substance completely dissolves in water. We saw that these substances are soluble in water. Other substances do not dissolve in the water even after this treat for a long time. These substances are insoluble in water. தண்ணியில கரையிறத சால்வபிள் வாட்டர்னு சொல்லுவோம். தண்ணியில கரையாதது வந்து என்னது, இன்சால்வபிள் வாட்டர். எவ்வளவு நேரம் ஆனாலும் என்ன ஆகாது, வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகாம இருக்கும். சோ நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, வீட்டுல செஞ்சு பாருங்க. Collect some samples of solid substance such as salt, sugar, chalk powder, sand and sawdust. So வந்து இத என்ன பண்ணிக்கிறனோ எடுத்துக்கோங்க. Take 5 beakers filled with water and add a small amount of sugar to the first beaker. 5 இது வந்து இப்ப வந்து உனக்கு பீக்கர் இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், கப்ஸ் இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோ. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 5 இது எடுத்துக்கோ. அந்த 5 மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ், சாலிட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் பீக்கர்ல என்ன பண்ணுங்க, சுகர் ஆட் பண்ணுங்க. செகண்ட் கப்ல என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா சால்ட். தேர்ட் ஒன்ல வந்து என்ன பண்றீங்கன்னா ஆட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அதர் சப்ஸ்டன்ஸ். தேர்ட் இதுல வந்து என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே அதுல மிக்ஸ் பண்ணிருங்க. எதை மிக்ஸ் பண்ணணும், சால்ட், சுகர், நெக்ஸ்ட் சாக் பவுடர் மிக்ஸ் பண்ணிருங்க. தென் வந்து சாண்ட் ஒரு இதுல மிக்ஸ் பண்ணிருங்க. தென் டஸ்ட் வந்து ஒரு இதுல மிக்ஸ் பண்ணிருங்க. ஓகேவா? வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க. அப்ப நீ அதை என்ன பண்ணி பார்க்கணும், நோட் பண்ணி பார்க்கணும். சால்ட் வந்து என்ன ஆயிருக்கும், வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆயிருக்குமா ஆயிருக்காதா, சால்வ் ஆயிருக்கும். சுகர் என்ன இருக்கும், மிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா சாக் பவுடர் என்ன இருக்காது, மிக்ஸ் ஆகாம அந்த பாட்டில் அந்த கப்ல பாருங்க, இந்த பீக்கர்ல பாருங்க, கீழே வந்து என்ன இருக்கு, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கா, அதை உறைஞ்சிருக்கா. நெக்ஸ்ட் சாண்ட். சாண்ட் என்ன ஆயிருக்கு, அதோட வெயிட் அதிகமா இருக்கனால என்ன ஆயிடுச்சு, மூழ்கிடுச்சு. தென் டஸ்ட். டஸ்ட்ன்றது என்ன ஆயிடும், தண்ணியில வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கனால மிதக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், மிக்சிங். Certain liquids are heavier dense than other liquids. சில லிக்யூட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட டென்ஸ், அடர்த்தி வந்து அதிகமா இருக்கும் மற்ற லிக்யூட்ஸோட. when you attempt to mix liquids which have different densities, they separate when you stop mixing them. The heavier liquids deposit on the
at the bottom and the lighter liquids float on the top. பாத்தீங்கன்னா எல்லா லிக்யூட்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. லிக்யூட்ஸுக்கு வந்து டென்ஸ் வந்து என்ன இருக்கும், அடர்த்தி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டென்ஸ் வந்து ஹெவியா இருக்கிறது வந்து எங்க போயிடும் அப்படின்னா பாட்டம்ல போய் என்ன ஆயிடும், டெபாசிட் ஆயிரும். தென் வந்து லைட்டர் லிக்யூட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில வந்து ஃப்ளோட் ஆகும், மிதக்கும். எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 2 கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ லெமன் ஜூஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க. லெமன் ஜூஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா வந்து வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆயிரும். அதே ஆயில் வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகாது அப்படின்னா வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகாம எப்படிப்பா இருக்கும், ஃப்ளோ ஆகும். டூ யூ நோ பாருங்க, சப்ஸ்டன்ஸ் வித் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் மிக்ஸ். ஒரே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகும். ஆனா சப்ஸ்டன்ஸ் வித் டிஃபரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் நாட் மிக்ஸ். வேற வேற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. புரிஞ்சா இந்த லெசன்? So unit 2 completed. Now homework. So already உனக்கு 2 கிளாஸஸ்க்கு homework கொடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா choose the best answer page number 80ல third oneல இருந்து 12 வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், ஆன்சர் பண்ணிருக்கணும். தென் நெக்ஸ்ட் filling the blanks. ஆல்ரெடி நீங்க எது வரைக்கும் ரைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 7th வரைக்கும் ஹோம்வொர்க் 8th வரைக்கும் ஹோம்வொர்க் கொடுத்திருப்பேன். ரிமைனிங் வந்து நீங்க ரைட் பண்ணிருக்கணும். ரோமன் லெட்டர் சி, wheat product, maize product, rice product, millet products கேட்டிருக்காங்களா? Then name these household goods. வீட்ல உபயோகிக்கிற இந்த பொருட்களோட நேம் வந்து என்ன பண்ணிரணும், இந்த திங்ஸோட நேம்ஸ் வந்து ரைட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் match the following. Then true or false. Next name any 6 whole grains. Roman letter I. Then short question you write in 19th question வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், ஆன்சர் பண்ணிருக்கணும். பேஜ் நம்பர் 89 வரைக்கும். Thank you students.